சப்போட்டா மரம் பாருங்க, நிறைய பூ வைக்குது. எல்லாம் காய், சப்போட்டா காய் வச்சுருக்கு பாருங்க. அது லெமன் மரம், ஒரு கொய்யாக்காய் மரம். கொய்யாக்காய் பாருங்கள், பூலாம் வச்சுருக்கு, காய் வச்சுருக்கு. தக்காளி, கத்திரி செடி பாருங்கள் அப்படி வளர்ந்துருக்குது. இதெல்லாம் பரண்டை தவையில் அரைக்கணும். கொஞ்சம் நாளைக்கு தான் எடுத்துன்னு போய் பரண்டை துவையில் அரைக்கணும். நாங்கள் நாட்டு போனாங்கண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்படி கொடி ஓடிட்டு பாருங்க, கீழே வைக்கலாம். அப்படியே இருக்கு பாருங்க, கொடி கொடியா. இது வந்து பீரக்கும் கொடி பாருங்க, மேலே ஏறிடுச்சு. இது என்ன பண்ணால் வெயிட்டு வந்து செடி சரியாக ஏறாது, நல்லா மூவ் பண்ணி ஏறாது. அதனால் வந்து நம்ம அடியில் இருக்கிற இலையெல்லாம் கிள்ளிடணும். சத்துங்களும் வந்து இந்த இலைக்கெல்லாம் போகும். அதனால் ரொம்ப கிள்ளாதீங்க, இந்த வேறாண்டை இருக்கிறத மட்டும் கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு கலாரிட்டு கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு விடுங்க. சுற்றி கலாரிடணும். கலாரிட்டு நம்ம மண்புழு உரம் போட்டு விட்டோம்னா, களை செடிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாம் கீரை தான் முளைச்சிருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கலாரி விட்டுடலாம். கலாரிட்டு கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு தண்ணி விட்டோம்னா செடி நல்லா வரும். கொடி இந்த அளவுக்கு போயிட்டு பந்தல் பிடிச்சிச்சுனாவே நம்ம வந்து இந்த கீழக்கீரை இலையில கட் பண்ணிடணும். கீழக்கீரை இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மண்புழு உரம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். மண் கொஞ்சம் கொட்டி அந்த வேருங்களுக்கு அனுப்பிச்சி விடணும். பாருங்கள், இப்போ நான் மண்புழு உரம் போட்டிருக்கேன், இன்னும் மண் கொட்டணும். இதுமாரி தான் பண்ணணும். பந்தலுக்கு ஏறாத முன்னே பண்ணாதீங்க, பந்தலுக்கு ஏறிடணும். இந்த பாரு, இந்தமாரி பந்தல் போய் பிடிச்சிடணும். அந்த கொடி பந்தல் போய் பிடிச்ச பிறகு தான் நம்ம இந்த இலையெல்லாம் கட் பண்ணணும். இந்த இலையெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம அடியில் இருக்கிற இலை மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு வந்தது இல்லைங்களா, அந்த இலை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மண்புழு உரம் போட்டு மண் கொட்டி வேருங்களுக்கு அணைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். அப்படியே விட்டிங்கனாக்கா சத்தம் வந்து இந்த இலைக்கெல்லாம் போகும்.
அப்புறம் மேலே வந்து கொடி வந்து நல்லா வாட்டமாக ஏறாது. அதனால தான் நம்ம இந்த கீழே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மண்புழு உரம் போட்டு நம்ம மண் கொஞ்சம் கொட்டி அனுப்பிச்சி விடணும். இதுதான் பண்ணணும் பாருங்கள். இப்போ வேறு தெரியுதுங்களா? இதில் வந்து நம்ம மண்புழு உரம் போட்டு நம்ம கொஞ்சம் மண்புழு உரம் ஃபஸ்ட்டு போட்டுடணும். போட்டு அப்புறம் மண் கொட்டி நம்ம எடுக்கணும். ஏறினா ஏறின பிறகு தான் நம்ம எடுக்கணும். ஒவ்வொரு செடியிலையும் இது போல் பண்ணணும் நம்ம. அப்போ தான் அந்த மண்புழு உரம் போட்டு நம்ம மண் கொட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும். சின்ன செடியாக இருக்கும்போது இப்படி பண்ணாதீங்க. நல்லா பந்தலில் ஏறிடணும். கொடி பந்தல் போய் பிடிச்சிட்டாலுமே நம்ம இது போல் பண்ணலாம். இதான் மண்புழு உரம் பாருங்கள். ஒரு செடிக்கு 2 பிடி 3 பிடி போட்டு நம்ம அதுக்கு மேலே மண் கொட்டி விடணும். இப்படி தான் நம்ம மண்புழு உரம் தூவிட்டு இப்போ மண் எடுத்தாந்து இப்போ வந்து நம்ம மண் கொட்டிக்க போகிறோம் பாருங்கள். மாரி கொஞ்சம் கனமாகவே கொட்டுங்க மண்புழு உரம் வந்து ஒரு 3 பிடி 4 பிடி தூவி விட்டாலுமே போதும். மண் கொஞ்சம் அந்த மண்புழு உரம் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் மறையிற மாரி கொட்டணும். எதனா செடி முளைச்சிருந்ததுன்னா இந்த வெள்ளரி செடி அதெல்லாம் இருந்தாலும் அப்புறம் அதுவும் ஒரு பக்கம் ஒரு கொடி ஏறும். அதை பிடிங்கி போட்டுறாதீங்க. அது போலாம் இருந்தாக்கா அதுலேயும் மண் கொட்டி அனுப்பிச்சி விடுங்க. இவ்வளோ அழிச்சி விட்டோம்னாக்கா செடி நல்லா ஓடும். நம்ம சாயந்தரமாக இப்போ வந்து நம்ம கொட்டி விட்டோம். ஒரு 10 மணி இருக்கிறத வந்து கொட்டி விட்றேன். சாயந்தரமாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் போதும். மழை வந்தால் விட்டுடுங்க. மழை வந்தால் தண்ணி விடாதீங்க, அதிலே ஊறிடும். மழை வரலன்னா சாயந்தரமாக வந்து தண்ணி ஊற்றி விடணும், நினைச்சி விடுங்க. இதுமாரி நீங்களாம் பண்ணுங்கள். செடி நட்டா பாருங்கள் எவ்வளோ இலை ஆயிடுச்சு பாருங்கள். அண்ணன் கூட ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதுமாரி நம்ம இலையெல்லாம் கிள்ளிட்டு மண்புழு உரம் போட்டு நம்ம கூட மண் கொஞ்சம் கொட்டி அனுப்பிச்சி விட்டோம்னாக்கா செடி நல்லா வரும். காராமணி இப்போ மண்புழு உரம் போட்டிருக்கேன். கொடி எப்படி ஓடுது பாருங்கள். இன்னும் கவர் கட்டி தொங்க விடணும். அதில் சிகப்பு காராமணின்னு கொடுத்தாங்க. ஆனால் தண்டெல்லாம் வந்து சிகப்பாக இல்லை, வெள்ளையாக தான் இருக்குது. அது காய் காய்ச்சா தான் தெரியும் அது வெள்ளை காராமணியா சிகப்பு காராமணியான்னு. இதெல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. பாய்.